பாருங்கள். ரொம்ப பேர் கல்யாணம் ஆகலன்ட்டு ரொம்ப இதில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். கல்யாணம் ஆகிறதுக்கான இது நீங்கள் நல்லா பாருங்கள். இது வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த கட்டம் மட்டும் தெரிஞ்சுன்னு இருந்தால் போதும். பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு அதிபதி தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது வந்து செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, குரு, இப்படி அது அதிபதி இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சந்திரனுடைய இந்த சந்திரன் நிற்கிறார் பாருங்க. இது ராசி அதிபதியோடைய டிகிரியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியோட டிகிரியும் கூட்டி பார்க்கும்போது அது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு 5, 9 குரு வரும்போது கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நான் அதை சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து சுக்கிரன் வந்து 124 டிகிரியில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 203 டிகிரியில் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சுக்கிரன் வந்து 124 டிகிரி, செவ்வாய் வந்து 203 டிகிரி, மொத்தம் 327 டிகிரி வருது. பாருங்கள், டிகிரி கணக்கு போட்டுக்கலாம். 30, 60, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360 டிகிரி இருக்குது. இங்கே 327 டிகிரி வந்துருக்குது. அந்த 327 டிகிரி பாருங்கள், 330 கும்ப ராசியில் உட்காருது. கும்பராசியில் உட்காரும்போது பாருங்கள், மிதுன ராசியில் 5ஆம் வீடு மிதுன ராசியாக வருது. 9ஆம் வீடு துலா ராசியாக வருது. இப்போ மிதுன ராசிக்குள்ளேயும் துலா ராசிலேயும் குரு வரும்போது கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது. அப்படி நடந்து இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி புரியாதவங்க கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.